பொன் மாணிக்கவேல் நேர்மையான அதிகாரி என்று யார் சொன்னது என சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது பேட்டியை தற்போது பார்க்கலாம். பொன் மாணிக்கவேல் நேர்மையானவர் என்று யார் சொன்னது? இவர்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள் உள்நோக்கத்தோடு அரசுக்கு குற்றம் சாட்டப்பட வேண்டும். ஒரு அரசு அதிகாரியாக இருப்பவர் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. இன்றைக்கு அவர் கீழ் பணியாற்றுகிறவர் அத்தனை பேரும் இன்றைக்கு மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு தங்களை மனித உரிமையில் மீறப்பட்டு எங்களை கொடுமைப்படுத்துவதாகவும் தங்களை பணி செய்ய விடாததாகவும் ஒரு உயரதிகாரி என்பவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கை மேற்பார்வையிடுவதற்கு தான் அவருக்கு அதிகாரம். ஆனால் அந்த வழக்கை இப்படி விசாரியுங்கள், அப்படி விசாரியுங்கள், இவர் மீது விசாரியுங்கள், இப்படி குற்றச்சாட்டை பதிவுன்னு சொல்லுகின்ற அதிகாரம் அந்த மாநிலத்துடைய தலைமை காவலர் டிஜிபிக்கு அதிகாரம் இல்லை. அந்த வழக்கை விசாரிக்கிற விசாரணை அதிகாரிக்கு தான் யார் குற்றவாளி என்பதை நிர்வகிக்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டிலே அவர் கீழே பணியாற்றுகின்ற காவலர் உயர் அலுவலர்கள் அவர் சாதாரண ஒரு காவலர் கிடையாது. ஒரு கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் இருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். எங்களை இப்படி விசாரிக்க சொல்கிறார், இப்படி வழக்கை பதிவு செய்ய சொல்கிறார், இவரை கைது செய்ய சொல்கிறார்கள். அதை மறுத்ததற்காக எங்கள் மீது பழிவாங்குவேன் என்று இன்றைக்கு அவர் சொல்லுகின்றார் என்று இன்றைக்கு மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டு இன்றைக்கு பொன் மாணிக்கவேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.